மைனா பெண்களுக்கு வந்து ஃபுல்லா சேஃப்டி இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு குழந்தைகளை கூட வெளியே அனுப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்பவுமே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாவே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜாதி மதம் இல்லாத எல்லாருக்குமே ஒரே திட்டம், ஒரே கொள்கை, ஒரே இதா குதிக்கிறாங்க. ரொம்ப நல்லது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது திரும்ப வரும், மறுபடியும் அந்த ஆட்சி வந்து நடத்துன்னு தான் சார் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஒதுக்கீடு கிடையாது. அங்கே இருந்திருந்தாக்கா ஆட்சி இன்னும் நல்லபடியாக தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு மேலேயும் நல்லா தான் போயிருக்கும், இதுக்கு மேலேயும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க இல்லாதனால தான் ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்குது. தாலிக்கு தங்கம் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா சில ஏழைங்க வாங்க முடியல, சில எவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்கள. ஆனா அந்த தாலிக்கு அந்த திட்டத்தை கொடுத்தாங்க பாருங்க, ரொம்ப அருமையான திட்டம். அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, செயல்பாடு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மைனா பெண்களுக்கு வந்து ஃபுல்லா சேஃப்டி இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு குழந்தைகளை கூட வெளியே அனுப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கனாக்கா அதுக்கு மார்க் எடுத்த கிடையாது. அந்த டிசிஷனுக்கு யாருமே வந்து தப்பாவே எதுவுமே சொல்ல முடியாது, தவறுதலும் இருக்காது. அந்த மாதிரி எல்லாரும் பத்தியும் யோசனை பண்ணியும் எல்லாரும் சார்ந்தியும் அந்த இது பார்த்து தான் அவங்க டிசிஷனே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா ஆட்சி செஞ்சாங்களும் சரி, இரும்பு பெண், சிங்கப்பெண், இந்த மாதிரி சொல்லலாம். ஜாதி மதம் இல்லாத எல்லாருக்குமே ஒரே திட்டம், ஒரே கொள்கை, ஒரே இதா குதிக்கிறாங்க. ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு எந்த அளவுக்குன்னா ஒரு இல்லாதவங்க, ஒரு ரொம்ப நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொழிச்சிட்டு ஏதோ ஒரு வீட்டுல தூங்குவதாத பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு எங்கேயோ ஒன்று சாப்பிட்டுட்டு எங்கேயோ ஒன்று இருக்கலாம்னு சொன்னா அந்த திட்டம் வந்து அம்மாவுடைய உணவு திட்டம் வந்து சூப்பரான திட்டம். யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அம்மா உணவகம் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் பல இடத்துல 2 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது, அந்த மாதிரி 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குதுன்னா எவ்வளோ இதுவாக வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்ல திட்டம் அது. இது நல்லாவும் இருக்கு, குறை சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா இருக்கு. அதனால வந்து அந்த எல்லாமே சக்ஸஸாகவே போச்சு. அவங்களுக்கு சேஃப்டி இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, தனிப்பட வசதி எதுவுமே இல்லை. அவங்க இருந்த வரைக்கும் வந்து ஏழைங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஜாதி மதம் பார்க்காம வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் சரி சமமா உதவி செஞ்சாங்க. நல்லபடியாக தான் இது பண்ணி நின்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க இதுவா இந்த ஆட்சியா தான் இருந்துச்சு. அவங்க இருந்திருந்தாக்கா நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப அவங்க எல்லாமே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஆட்சி மாறினது மாறிச்சு. எந்த ஒரு பொம்பளைங்க லேடிஸ் வந்து மெயினா வெளியே போறதுக்கு பயப்படுறோம். எது ஒண்ணுக்கும் பசங்களுக்கு வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறோம். சேஃப்டி இல்லை. அங்கங்கே குடி போதில் இது பண்றாங்க, கஞ்சா கடத்தல், இந்த மாதிரி அடிமையாகி மைனா பெண்களுக்கு சேஃப்டி இல்லாம போயிடுச்சு இந்த ஆட்சியில. அம்மா இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மைனா வந்து மகளிருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்துச்சு அந்த இதுல வந்து. பொதுவாக என்னன்னா இந்த ஏழைகளுக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லி அந்த அம்மா சில இதுக்கு சொன்னாங்க. அப்போது வந்து கிராமம் நகரம் எங்கே வேணாலும் வந்து ஒரு வீடு வந்து கட்டி தரணும்னு சொன்னாக்கா இப்போ சிமெண்ட், அம்மாவுடைய சிமெண்ட்னு சொல்லி அது பயன்படுத்தி அது கட்டினாங்க. அது வந்து தப்பு கிடையாது, அதுவும் நல்லதுதான், ஒன்றும் தப்பு. ஏன்னா ஒரு வீடு வந்து குடியிருக்க உரிமை. இங்கே போனாலும் ஒரு வீடுன்னு இருந்தாக்கா அந்த வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அது அந்த சிமெண்ட் அது இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும். இல்லை, இப்போ எல்லா ஆட்சியிலும் சரி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு 36 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கட்சியில இருக்கேன். பார்த்ததுல சிறந்த ஆட்சின்னா அம்மா ஆட்சி தான் சொல்லுவேன் நான். ஜெயலலிதா ஆட்சி. அம்மா எதனால இது இந்த லேப்டாப், குழந்தைங்களுக்கு லேப்டாப் இருந்தாலும் சரி. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ 12க்கு லேப்டாப்பே இல்லை இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ சிச்சுவேஷன்ல அம்மா ஆட்சி இருக்கும்போது சிறப்பாகவும் நல்லாதாகவும் போயின்னு இருந்துச்சு. இந்த குறைய சொல்ல முடியாது அந்த அளவு. ஹெல்த் கண்டிஷன் ஏதாச்சும் டிமாண்ட் ஆயிருந்தாலும் அது போய் நாங்க அம்மா ஆட்சியில இருந்தபோது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம். நல்லா ரிகவர் ஆகி எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம்னு வந்து போய் சொன்னாக்கா ஏகப்பட்ட ரூல்ஸ் கேட்கறாங்க, ஏகப்பட்ட சர்டிபிகேட் கேட்கறாங்க. இந்த காப்பீட்டு திட்டத்துல இது இல்லை, பேர் சரியில்லை, இனிஷியல் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் புதுசா சொல்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலை அப்போ எதுவுமே தேவைப்படலை எங்களுக்கு. ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கின்னு இது பண்ணின்னு வந்தோம். ஆமா, இப்போ போனாக்கா ஏதாச்சும் ஒன்று கிளறி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க சார். சரியா ட்ரீட்மெண்ட் இல்லை, வசதி இல்லை, அங்கங்கே ஏழைங்களுக்கும் சேஃப்டி இல்லை, மெயினா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சார். அம்மாவுடைய மருத்துவம் இது இருக்குன்னு சொன்னாக்கா ஏழைங்களுக்கு தான் அதிகமா யூஸ் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டாக்கா அவங்களால வாங்க முடியும். ஒரு மாத்திரை வாங்கணும்னா 100, 500, 600, 1000, 200, 300, 100 அவன் சம்பாதிக்கிற துட்டெல்லாம் வந்து இப்ப பாருங்க, சக்கரை நோய்க்கு அரைக்கிறான், ஹார்ட் பேஷண்ட்க்கிறான், எப்படியோ இருக்கிறான். மொத்தத்துல அம்மாவுடைய இதுக்கு வந்து
அந்த நோய்க்கு வந்து தீக்கி வைக்கிறது மருந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அம்மா வந்து அந்த சலுகை செய்தது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா அவனால வாங்க முடியல. அது வந்து ஒரு ஏதோ அவன் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ஏதோ தூக்கி அந்த வியாதியை தூரம் போகணும்னு சொன்னா அந்த அம்மாவுடைய இதுக்கு வந்து நல்லதுதான் இந்த சட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து மக்கள் பற்றி கவலைப்பட்டது என்னன்னாக்கா, ஏழைகளா இருக்கிறாங்க, அவங்கள நல்லபடிக்கா ஒரு குச்சி வீடா இருக்குது வந்து நல்லபடிக்கா அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரலாம், அவங்க நல்லா வாழட்டும், நல்லா சுதந்திரமா இருக்கட்டும், எந்த இதுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடிக்கா வாழணும். இந்த ஏழைங்க மக்கள் தான் நல்லா வாழணும்னு சொல்லிதான் அதேதான் அந்த அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அதேதான் ஆசை. அவங்க மேல எப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அது நாங்க நேர்ல இருந்து பார்த்தது இல்ல. அவங்க யாரா எதிர்த்து எப்படி இருந்தாலும் வச்சிருப்பாங்க, சொல்ல முடியாதது. ஆனா பொதுமக்கள் மத்தியில பாத்தீங்கன்னாக்கா அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருந்தது. மத்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல, ஒதுக்கீடு கிடையாது. இப்போ இதுக்கு நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃபீலிங் தான் சார் இது. அவங்க எல்லாமே தான் அவங்க இருந்திருந்தாக்கா ஆட்சி இன்னும் நல்லபடியா தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு மேலேயும் நல்லா தான் போயிருக்கும், இதுக்கு மேலேயும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க இல்லாதனாலதான் ரொம்ப இதுவா கஷ்டமா இருக்குது சார். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஆட்சி காலத்துல வந்து இலவச லேப்டாப்லாம் எல்லாம் கொடுத்தாங்க சார். சோ அது வந்து பயன் யூஸ் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு சார். அதனால நீங்க படிச்சு வேலைக்கெல்லாம் போன மாதிரி எதுனா இருந்தா? எங்க வீட்ல எங்க பசங்க வேலைக்கு போறாங்க சார். அந்த மாதிரி படிச்சு அதுல ஜாப் பண்ணிருக்காங்க சார். ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு என்ன திட்டம்னா சத்துணவு திட்டத்துல சில பேருங்க வந்து சேர்ந்தாங்க. அது அந்த சத்துணவு திட்டத்துக்கு அது பெண்களுக்கு போட்டாங்க, சில பெண்களுக்கு போட்டாங்க. இதுல வந்து அந்த திட்டமும் நல்லது. ஆனா ஆபீஸ்ல வேலை படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர் வேலை கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அம்மா வந்து செய்தது ஒண்ணு நல்லதுதான் செய்தாங்க, எதுவும் கடுதல் இல்லை. அவங்க போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போல, எல்லாமே எங்க அன்பு பாசம் எங்கள் புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் எங்களுடைய இதயத்திலே இன்னியும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். பெண்களுக்கு எதுவும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மகளிர்ல இது பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாத்தையும் ஸ்டெடியா கரெக்டா செஞ்சாங்க. ஆனா அந்த சேஃப்டி எல்லாம் இப்போ இல்லாம போயிடுச்சு சார். அவங்க அது சப்போஸ் அவங்கள பார்த்துதான் எங்களுக்கும் ஒரு தைரியமே வந்துச்சு. ஒரு பெண் சிங்கம் மாதிரி அவங்க நின்றாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் தனிமையில வாழ்ந்தாலும் அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் எங்களுக்கும் வந்துச்சு சார். அவங்க தவறுனாங்க, அதுக்கு அந்த தைரியம் எங்களுக்கு விட்டு போகல. ஆனா மறுபடியும் அந்த ஆட்சி வருமானு தான் எதிர்பார்த்து நிக்கிறோம் சார். நாங்க ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு இதுவே அவங்களே வந்த மாதிரி தான் சார். அம்மாவுக்கு அப்புறம் வந்து இபிஎஸ் தான் வந்து பொதுச் செயலாளரா வந்திருக்காரு. ஆமா. சோ அந்த பொதுச் செயலாளரா வந்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நல்லா பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி? நல்லா பண்ணின்னு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் தான் சிஎம்ஆ வருவான்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வந்தாருன்னா நல்லா இருக்கும், நாமளும் நம்புறோம். சரி, அதே மாதிரி வந்து அம்மா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு பின்னும் வந்து பார்த்தோன்னா 100 ஆண்டுகள் வந்து இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாதுகாப்பாகவும் இருக்கும்னு வேற சொன்னாங்க. சோ இபிஎஸ் அடுத்தது வந்திருக்காரு அம்மாவுக்கு அப்புறம், பாதுகாப்பா இருக்கா? இந்த ஆட்சி வந்ததுல இருந்து தான் சார் எதுக்குமே எங்களுக்கு சேஃப்டி இல்ல. நைட் டைம்ல வெளியே போறதுக்கும் பயமாக்குது. வீட்டுல தன்னந்தனியா இருந்தாலும் திருடங்க ப்ராப்ளம், மைண்ட் சேஃப்டி இல்ல, எதுக்குமே ப்ராப்ளம் இல்லை சார். அதுவும் பயிரி நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு சார். கண்டிப்பா பாதுகாப்பா இருந்தது, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. இந்த பான்பரா குட்கா அது மாதிரி விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் கடுமையா இருந்தது. சட்டங்கள் கடுமையா இருந்ததுனால அந்த ஒரு இது பாதுகாப்பாகவும் இருந்தது எல்லாரையும். ரெட்டை இல்லைன்னா ஒரு கிங் சார், அது அந்த ஒரு மார்க்கிங் எங்க இருக்கோ அது வெற்றி. ஓகே சார். அம்மா இல்லாத தமிழ்நாடு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தவிப்பா இருக்கு, ரொம்ப எமோஷனலாவும் இருக்கு. இப்போ எங்களுக்கு அம்மா இல்லாத ஒரே காரணத்தினால இந்த எப்பவுமே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாவே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும், எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு எமோஷன் தான் நம்மளுக்கு. இது வந்து கல்வி லேப்டாப் வந்து யூஸ் ஆகிருக்கு. இதுல வந்து எங்க மச்சா பையனுக்கு குத்திக்கிறாங்க. அவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து லாயர் படிக்கிறாரு. நல்லா யூஸ் ஆகிருக்கு. சைக்கிளும் குத்தி இருந்தாங்க, சைக்கிளும் நல்லா யூஸ் ஆகிருக்கு. குல்மாக்களுக்கும் அந்த சைக்கிள் போய் சேர்ந்தது. அவங்க வந்து எந்த இதுக்கும் ஆசைப்படல, இந்த இதுக்கும் ஆசைப்படல. மக்கள் நல்லா இருக்கணும், என் சொத்து போனா கூட போட்டோம், மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு நல்ல வழியாக நல்லா இருக்கும் மக்கள். இதுதான் அவங்க ஆசை. அந்த ஆசை தான் அவங்களுக்கு ஜாஸ்தி. மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏழை மக்கள் ஆகட்டும், நடுத்தர மக்கள் ஆகட்டும், யார் இருந்தாலும் நல்லா இருக்கும். என்னுடைய சொத்து பூராவும்
ஏழைகளுக்கு தான் நான் ஹிந்தி தான் அந்த அம்மா அதே மாதிரி தான் செய்து இருப்பாங்க. ஆனா அந்த அம்மா இல்லை. ஆனா ஏழைங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்கள் மேலதான் கண்ணு அந்த அம்மா. பொம்பளைங்க மேல 100% ரொம்ப இதா இருந்தாங்க. பொம்பளைங்க மேலதான் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டாக்கா ஒரு பொம்பளை ஒலிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால சொல்லி எல்லா வேலை விதமாக கல்வியில இருந்து எல்லா வேலையும், நர்ஸ்ல இருந்து எல்லா வேலையும் நான் அந்த அம்மா கொடுத்தாங்க. அது இல்லைன்னா இப்போ அம்மாவோட ஆட்சி இருந்தா இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். மக்களுக்கு தமிழகமே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த இது இல்லாததால நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஹ், அம்மா இல்லாத இடத்த வந்து எடப்பாடியார் வந்து அந்த ஃபினிஷ் பண்றாரா? இப்போ இது நிரப்பிதானே ஆகணும். அம்மா இல்ல, அதுக்கு அடுத்தது பண்ணிதான் ஆகணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு நாங்க நம்புறோம். இன்னொரு நியூஸ்லாம் வருது. இப்ப அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ஒண்ணாந்தது, இப்ப வந்து உடஞ்சி நாளா நல்லா போயிட்டு போயிடுச்சு. அந்த கட்சி வந்து அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கருத்துலாம் அடிக்கடி வெளியே வருது. ஆமா சார். சோ இந்த டைம்ல உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? உண்மையில அது உடஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அப்படியெல்லாம் நாங்க விழுந்து போல சார். என்னைக்காச்சும் ஒரு நாள் அது திரும்ப வரும், மறுபடியும் அந்த ஆட்சி வந்து நடத்தணும் தான் சார் நாங்க நம்பிக்கை இருக்கோம். இந்த வாட்டி அவங்க ஆட்சி வரும் வரும் தான் சார் நம்பிக்கை இருக்கு. எந்த விதத்துல நம்புறீங்க நீங்க? சார் 4 பேர் சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த சூழ்ச்சி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்து தானே சார் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஆட்சியில அவங்க சூழ்ச்சி பண்ணி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆட்சியில அவங்க சூழ்ச்சி எல்லாம் வெளியப்பட்டு உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி வெளியே வந்து அவங்களே இது பண்ணு